அந்த எண்ணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கீழ்ப்படியாத எண்ணங்கள். வாட் ஆர் தோஸ் டிசோபீடியன்ட் தாட்ஸ்? அந்த கீழ்ப்படியாத எண்ணங்கள் என்று சொல்வது என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லிடுறேன். கீழ்ப்படியாமை என்ற வார்த்தை எடுத்தாலே ஏதோ ஒரு கட்டளைக்கு அல்லது ஏதோ ஒரு அறிவுரைக்கு அல்லது ஏதோ ஒரு வழிகாட்டுதலுக்கு நான் கீழ்ப்படியாமல் போகிறது தான், அதை செய்யாமல் போகிறது தான் கீழ்ப்படியாமை. கரெக்டா? ஏதோ ஒரு சட்டம் இருக்கு, ஏதோ ஒரு அறிவுரை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அவங்க சொல்றதை நான் கேட்காம போறது தான் கீழ்ப்படியாமை. பட் இங்க நம்ம பேசுறது செயல்ல இருக்கிற கீழ்ப்படியாமை குறித்து நாம் பேசவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஓகே, நான் செய்கிறதுல வர்ற கீழ்ப்படியாமை குறித்து நம்ம பேசல, என் சிந்தையில வர்ற கீழ்ப்படியாமை குறித்து நம்ம பேசுகிறோம். ரைட்? கீழ்ப்படியாத எண்ணங்கள் இது என்னன்றது நான் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கீழ்ப்படியாத எண்ணங்கள் உங்கள் சிந்தையில இருக்கும் பொழுது சில நேரத்தில் தேவன் சொல்றதுக்கு கூட நான் என்ன செஞ்சிடலாம்? கீழ்ப்படிஞ்சிடலாம். நான் செஞ்சிருவேன், ஆண்டவர் சொல்ற காரியத்தை நான் செஞ்சிருவேன். ஆனாலும் என் சிந்தையில கீழ்ப்படியாம இருக்கிறதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு உதாரணம் தரட்டுமா? வாசிக்கலாம் வேதத்துல. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜோனா சாப்டர் 1 verse 3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஓகே, இப்போ நமக்கு நல்லா தெரியும் கர்த்தர் சொல்றாரு நினவேக்கு போன்றாரு. ஆனா கர்த்தருக்கு விலகி ஓடும்படி, நல்லா கவனிங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எதுக்காக அவன் போனானா? நினவேக்கு போகாம ஏன் தர்ஷீஷுக்கு போனானா யோனா? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும்படிக்கு. ஓகே, இப்போ என்ன அர்த்தம்னா, சிம்பிளி சொல்ல போனா he doesn't want to hear God and his voice. தேவனுடைய சத்தத்தையோ தேவன் சொல்லுகிறதையோ நான் கேட்க விருப்பம் இல்லை. ரைட்? மனதுல ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியாமை ஆரம்பிச்சிருச்சு விட்ட. யோனா விலகி போறாரு. போனவரை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தொடலை, ஆனா சூழ்நிலையை தொட்டார் இல்லையா? கப்பல் ஆடிச்சு, புயல் வந்துச்சு, கப்பல்ல இருக்கிறவெல்லாம் பயந்து போய், நம்ம ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள கீழ்ப்படியாமையின் சிந்தை இருந்தால் நம்ம எல்லாரையும் போட்டு அலக்கழிச்சிருவோம். என்ன ஆச்சு? எல்லாம் பயந்து போறாங்க. நம்ம சாக போறோம்னு சொல்லும்போது சீட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. யோனா சொல்றாரு, நான் தான் ஏன் காரணம், என்னை தூக்கி என்ன பண்ணிடுங்க, கப்பல்ல இருந்தே நீ தூக்கி கடலுக்குள்ள போட்டுருங்க, நீங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும் உங்களுக்கு. சரின்னு தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் மீனை கட்டளையிட்டார், மீன் வந்து விழுங்கிருச்சு. நான் அப்பவும் யோசிச்சு பார்க்குறேன், சரி அங்கே நின்று அவர் மனம் திரும்பி இருப்பார் போல இருக்கு. மனம் திரும்புதல்ன்றது இல்லை, அங்கே கத்தரை துதிச்சார், அவ்வளோதான் செஞ்சார். ரைட்? பாதாள குழிக்கு இறங்கிட்டேன், ஆழத்துக்கு போயிட்டேன், உம்மை துதிப்பேன், துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்தது, அங்கேயும் மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்மை துதிப்பேன் தான் சொல்றார். அங்கேயும் ஆண்டவரே என்னை இங்கேருந்து வெளியில் எடுங்க, நான் நினவேக்கு போறேன்னு சொல்லலை. ரைட்? ஆனால் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீனு கொண்டு போய் கக்கிருச்சு. கக்குனதுக்கு அப்புறம் இவரை ஆண்டவர் திரும்ப பேசி அவரை நினைவேக்கு போக சொன்னார். இப்போ இந்த தடவை பயம் உள்ளுக்குள்ள. போன தடவை போட்டு புரட்டி எடுத்தார், இந்த தடவை கீழ்ப்படியிலன்னா என்ன பண்ணுவாரோ தெரியல, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் போயிட்டார். நான் சொல்வேன், செயல்ல கீழ்ப்படிஞ்சிட்டாரு, ஆனா சிந்தையில இன்னும் கீழ்ப்படிதலின் சிந்தை அவருக்குள் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லா வாசிங்க. யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜோனா சாப்டர் 4 verse 2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இத நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஓகே, என்ன ஆச்சு? கீழ்ப்படிஞ்சிட்டாரு, ஆண்டவர் சொன்ன காரியத்தை செஞ்சிட்டாரு. But his mind is not in sync with God. அவருடைய மனது என்னவா இல்ல? தேவனோட இணைந்து இல்ல. இந்த கீழ்ப்படியாமையின் சிந்தை, அந்த இதை கொண்டுதான் பிசாசு அரணை கட்டுறான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அது என்ன?
அது என்ன சிந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமையின் சிந்தை இருக்குதா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சலாம். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, தாட்ஸ் தட் கான்ட்ரடிக்ட் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சிந்தைகள். உங்களுடைய சிந்தையிலே தோன்றக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாய் இருக்கக்கூடிய சிந்தைகள். ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சாராளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சரி, கேட்டுக்கொண்டிருந்தவள் என்ன செய்தாள்? நகைத்தாள் இல்லையா? உள்ள சிரிக்கிறா. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் என் வாழ்க்கையில்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது, ரைட்? உங்கள்கிட்ட வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்த்து வச்சுட்டீங்க, ஒரு வீடை கட்டலான்னு திட்டம் பண்ணிட்டீங்க. ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னார்னா அதில் எந்த பிரயோஜனமும் இருக்கா உங்கள்கிட்ட? என்ன சொல்வீங்க? அதான் சேர்த்து வச்சுட்டேனே ஆண்டவரே காசு, நான் தான் கட்ட போகிறேனே, கட்டிட்டு போகிறேன்னுவீங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது, கையில் ஒன்றுமே கிடையாது, பேங்க்ல ஒன்றுமே கிடையாது, வழியே கிடையாது. கர்த்தர் வந்து சொல்கிறார், உனக்கு வீட்டை கட்டுவேன்னு சொல்லும்போது, ஆண்டவரே விளையாடுறீங்களா ஆண்டவரே? நீங்கள் என்ன பரலோகத்தில் இருந்தால் பிரிக்கு கொண்டாந்து கட்ட போகிறீங்க? என் கையில் ஒரு பைசா கிடையாது, எனக்கு லோனு போட்டால் எவனும் லோனும் தர மாட்டான். என்ன போய் பார்த்து சொல்கிறீங்களா ஆண்டவரே? உங்கள் சிந்தை சொல்லுமா சொல்லாதா? வழங்குதா? தேவன் சொல்லுகிற காரியங்கள் எப்பொழுதுமே சாத்தியமாக இருக்கக்கூடியவைகள் அல்ல, அவைகள் அசாத்தியமானவைகளாய் தான் இருக்கும், ரைட்? இம்பாசிபிளாக தான் இருக்கும். ஆனால் அந்த இம்பாசிபிளா இருக்கிறதுனால தான் அங்க அவருடைய வார்த்தை அவர் என்ன செய்யறாரு? தொனிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இங்க இம்பாசிபிள் ஏன்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அவளுடைய ப்ரொடக்டிவ் சைக்கிள் அவளுடைய பாடியில ஃபினிஷ்ட். அவளுடைய சரீரத்தில் இனிமேல ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு, ஒரு எக் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்குரிய கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு? ட்ரை ஆயிடுச்சு, உலர்ந்து போயிடுச்சு. அவளுக்கு இனிமேல இது பாசிபிளே கிடையாது. ஆதியாகமம் 18:12 என்ன செய்கிறா சாராள்? வாசிக்கலாம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். சிம்பிளா சொல்ல போனா, கீழ்ப்படியாமையின் எண்ணம் சாராளுடைய சிந்தையிலே இருக்கு. தேவன் ஒன்றை சொல்லுகிறார். சொல்லுகிறது யாரு? கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த 3 பேர் வந்திருக்கிறாங்க ஆபிரகாமுடைய வீட்டுக்கு. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அடுத்த ஒரு உற்பவ கால திட்டத்தில், தட் மீன்ஸ் இன் 9 months நான் திரும்ப வருவேன்பா, வரும்போது உன் கையில் ஒரு குழந்தை இருப்பான். அவர் பாசிபிலிட்டி இருக்கக்கூடும், வாய்க்கலாம். நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன், அவர் தருவார், இதெல்லாம் சொல்றாரா? அவருக்கு தெரியும், the time has come, you are going to have it. இம்பாசிபிளை வந்து பாசிபிள்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா சாராளுடைய மனதில் என்ன இருக்கு? கீழ்ப்படியாமையின் எண்ணம் என்னும் ஒரு அரண் அங்கே இருக்கிறது. உடனே என்ன செஞ்சிட்டா? சிரிச்சுக்கிட்டு சொல்றா, இதெல்லாம் நடக்குமா? யார்கிட்ட கதை சொல்றீங்க? நாங்களும் எத்தனையோ வருஷமா காத்து 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 இருந்து எங்கள் காலங்களே முடிய போகுது, இப்போ வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். நல்ல வேளை அந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஒரு லெட் மீ டெல் யூ சம்திங். ஒரு வேளை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிருந்தாருன்னா ஈசாக்கு பிறந்திருக்க மாட்டார். ஆனால் அந்த கர்த்தருடைய தூதனானவர் உடனே சொல்கிறாரு, சாராள் நகைத்தது என்னன்னு சொன்னோன்னு அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ மாட்டிக்கிட்டோம், நம்ம சிந்தையால் தேவனுடைய வார்த்தையை நம்ம எதிர்த்தது வெளியே வந்துருச்சுன்னு உடனே அம்மா சரண்டர் ஆயிட்டாங்க. இல்லையே, நான் சிரிக்கலையே. அங்கே தன் வாயால் she had to reconfess. நான் நம்பாமல் இருந்தேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு வாயை திறந்து திரும்ப அறிக்கை செய்வேன். ஏன்னா மாட்டிக்கிட்டாங்க. கரெக்டாக இப்போ நம்ம சிந்தை வந்து சில நேரத்தில்
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் ஆண்டவருடைய வார்த்தை வருதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கரெக்டா? அப்படி வந்த உடனே நம்ம சிந்தை என்ன செய்து, இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு கான்ட்ரடிக்ட் பண்ணி சம்டைம்ஸ் இன்னும் ஒரு ஸ்டெப் போய் ரிஜெக்டே பண்ணிடுறோம். அதெல்லாம் எனக்கு இல்லை, வேற யாருக்கோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு பேர் ஆபத்து இதில் இருக்கிறது. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஒரு பேர் ஆபத்து இதில் இருக்குது. என்ன ஆபத்து? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Samuel chapter 15 verse 23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஓகே, என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் கர்த்தர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு என்ன செய்தார்? உம்மை புறக்கணித்து போட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1 வருஷம் கிட்ட உட்காந்துட்டாங்க சீனாய் மலைக்கு பக்கத்தில். ஆண்டவர் சொல்கிறாரு, போதும்பா, 1 வருஷம் உட்காந்துட்டீங்க, எழுந்து புறப்படுங்க. என்ன செய்யுங்க? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Deuteronomy chapter 1 and verse 8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? போப்பா, நான் பார்த்து ஏதாச்சும் பண்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உன்னை உள்ள கொண்டு போறேன் அப்படின்லாம் சொன்னாரா? He said go inherit. 2 வார்த்தை. என்னது? போய் சுதந்தரி. வேற ஏதாச்சும் சொன்னாரா? அந்த தேசத்தின் கண்டிஷனை பத்தி ஆண்டவர் பேசினாரா? அந்த தேசத்துல இருக்கிறவர்களை குறித்து பேசினாரா? ஒண்ணுமே சொல்லல. He said go and inherit. காரணம் என்ன என்று சொன்னால், அங்கே இருக்கிறவர்கள் முக்கியம் அல்ல, அங்கே இருக்கிற சூழ்நிலை முக்கியம் இல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. யார்கிட்டங்க இருக்க அதிகாரம் எல்லாம்? சொல்லுங்க. அவர்கிட்ட இருக்க அதிகாரம் எல்லாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னார்னா சொன்னதுதான். ரைட்? இப்ப கேட்டாங்கல்ல, காதுகளால தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க, எல்லாத்தையுமே கேட்டாங்க. ஆனா என்ன பண்ணாங்க இவங்க? அந்த மகிமையை கண்ட பின்பும் இவர்கள் செய்த காரியங்கள் என்ன? வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். சரி, இப்ப என்ன சொல்றான்? 10 பேர் போயிட்டு வந்தவன் என்ன செஞ்சிட்டான்? சிந்தையின் அரணை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். சாத்தான் சொல்றான், ஒன்னாலலாம் போய் அவங்கள எதிர்க்க முடியாது. இன்னொன்னு, சாத்தான் அவங்களுக்கு சொன்ன காரியம் சொல்லட்டுமா? நாங்கள் அவர்களுடைய பார்வையிலே வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ரைட்? இது உண்மையா பொய்யா? நல்லா யோசிச்சு பாருங்க. 2 வேவுகாரர் போன போவே, நல்லா கவனிங்க, 2 வேவுகாரர் யார் வீட்டுக்கு போனாங்க? ராகாப் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ என்ன ஆயிடுச்சு? செய்தி ராஜா வரைக்கும் போயிருச்சு. கரெக்டா? 2 பேர் போனதுக்கே செய்தி அங்க போயிருச்சு. இவன் 12 பேர் போயிருக்கிறான். கரெக்டா? 12 வேவுக்காரர்கள் அந்த தேசத்திற்குள் போயிருக்கிறார்கள் என்றால் பார்க்காமலே இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. பார்த்து நசுக்கி வெட்டுக்கிளி மாதிரி இருந்ததுன்னா ஒரே நசுக்கா. இவங்க உள்ள போனது மட்டுமல்ல, அங்கிருந்து என்ன செஞ்சாங்களாம்? தேசத்தின் கனிகளில் சிலதை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவ்வளோ நேரம் அவன் சும்மா உட்காந்து என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்க போறான்? வெட்டுக்கிளி மாதிரி அவன் பார்வையில் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பான்? 1 ஸ்டாம்ப் அவுட்டு. அவ்வளோ தூரம் கர்த்தர் பாதுகாத்தார்ல. உள்ளே போயிட்டு தேசத்தின் கனிகளை எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு வரைக்கும் உன்னை பாதுகாத்தார்ல. அவங்க பார்வையில் நாங்கள் அப்படி இருந்தோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பொய் யோசிச்சு பாருங்க. இந்த பொய் அவர்கள் சொல்லவில்லை, இந்த பொய் சாத்தான் அவர்களுடைய சிந்தையிலே போட்டு அவர்களை யூகிக்க செய்த ஒரு பொய். ரைட்? 2வதாக, முதலாவது நான் சொன்னது தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற சிந்தைகள் அப்படின்னு சொன்னேன். 2வது கீழ்ப்படியாத சிந்தை என்றால் என்னன்னா,
மாம்சத்திலே உருவாகும் சிந்தை, தாட்ஸ் தட் ஒரிஜினேட் இன் த ஃப்ளஷ். எங்க ஆரம்பமாகுது? நம்முடைய மாம்சத்துல உருவாகும் சிந்தை. உண்மையை சொல்ல போனா கிறிஸ்தவர்களுக்குள்ள இது வரவே கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானுடைய கைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் அவர் நமக்காக அறையப்பட்டு நம்மளை புதிதாக்குறதற்கு அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டார். ஆனா என்ன பிரச்சனைனா, நாம் அநேக நேரத்திலே கிறிஸ்துவுக்குள் வந்து விடுகிறோமே தவிர நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்யறது இல்லை, நம்ம சிலுவையில் அறைந்து போடுறது இல்லை. அதை சிலுவையில் அறையாததுனால அன்ஃபார்ச்சுனேட்டா பிசாசு என்ன பண்ணிடுறான், அப்பப்போ அதை தட்டி தூண்டி எழுப்பி விட்டுருவான். எழுப்பி விட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? இந்த மாம்ச சிந்தையை கொண்டு நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிருதுன்னா, சாத்தான் அதை கொண்டு அரணை கட்டிடுறான் நம்ம மனசுல. ரைட். இப்போ இதை ரொம்ப தெளிவா பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு. ரொம்ப இட்ஸ் a வெரி சீரியஸ் கண்டிஷன், இது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 8:7 வாசிங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவும் முடியாது, கீழ்ப்படியும் கீழ்ப்படியாது. ரைட். அவர் ஒரே அடியா அடிச்சிட்டாரு. மாம்ச சிந்தை நமக்குள் இருந்தால் we cannot obey God. ஆனா இதுல இருக்கிற பேராபத்து என்ன தெரியுமா? மாம்ச சிந்தை உள்ள இருந்தா நான் தேவனுக்கு கீழ்ப்படியாம போகிறேன்றது ஒரு பக்கம் இருக்க, அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரைட். மாம்ச சிந்தை இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? தேவனோடு நான் பகைனே நான் நிற்கிறேன். ரைட். சரி, இந்த மாம்ச சிந்தைனா என்ன? Let us come to that. Galatians chapter 5 verses 19 to 21. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இது கிரியைகள். கிரியை அப்படியே நேரடியா வந்துருமா? நீங்க யோசிக்காம கிரியை செய்ய முடியுமா? ஃபர்ஸ்ட் எங்க வரும்? சிந்தையின் அரண்ல இது வரும். அதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யுது? உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்று சொன்ன உடனே வெறும் விக்கிரகங்களை வணங்குகிறத மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. தேவனுக்கும் மேலாக எதை உயர்த்தி வைத்து பெருசா பிடிச்சிருக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையின் விக்கிரகம். ரைட். அடுத்தது என்னது? அது இருந்தா தேவனுக்கு முதலிடத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா வேசித்தனம், விபச்சாரம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தேவனுக்கு பிரியம் இல்லாததை செய்கிறது. தேவன் பேரில் வைக்கிற உண்மையை விட்டு விலகி நீங்க மற்ற எதுக்கு உண்மையா இருந்தாலும் அதுதான் விபச்சாரம், வேசித்தனம். வெறும் சரீரத்தில் செய்யப்படுகிறது மட்டுமல்ல. புரியுதா? ஆண்டவர் பேர்ல இருக்க வேண்டிய உண்மையை விட்டுட்டு வேற எங்கேயும் உண்மையா இருக்கிறீங்க, வேற உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன இருக்கு? விபச்சாரம், வேசித்தனம் இருக்கிறது. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அவருக்கு உண்மையா இல்லாமல் மற்றவைகளுக்கு உண்மையா இருந்தால் அங்க பிரச்சனை இருக்கு. அடுத்தது பிரிவினைகள். இது சொல்லவே வேணாம். நம்ம நிறைய பேர் 99% மக்கள் சிக்கிறது இந்த பிரிவினைகள்ல தான். என்னது? பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள். கொலை அப்படின்னு சொல்லும்போது குத்தி கொலை பண்றது இல்லை, சிந்தையினால கொலை செய்யறது. மற்றவனை மனசுக்குள்ள வச்சு அவனை அப்படியே யோசித்தே அவனை என்ன பண்ணிடுறோம்? க்ளோஸ் பண்ணிடுறோம் சிந்தையின் தரத்தில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிந்தையின் தளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். Your mind is very very important. Don't give place to the devil in your mind. ரெண்ட் ஃப்ரீயா டெவில் உங்க சிந்தையில் வாழ்றதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்கன்னா முடிச்சிருவான் அவங்க வாழ்க்கைய. இந்த சிந்தையின் தளம் தேவன் ஒருவர் மாத்திரம் இருப்பதற்கான தளம். ரைட். என்ன ஸ்ட்ராங் ஹோல்ஸை கட்டணும் அங்கன்றத அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். இப்போது தாவீது ஒரு நல்ல மனுஷன். நம்ம வாக்குத்தத்த செய்தியை சொல்லும்போது நான் சொன்னேன்,
எத்தனையோ வருஷமா பெலிஸ்தியரோடு சண்டை போட்ட மனுஷன் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் வந்தபோது அரணுக்குள் போன தாவீது தேவனை நோக்கி கேட்காமல் போய் பெலிஸ்தியரோட சண்டை போட முடியுமா? முடியாதா? பெலிஸ்தியரை பற்றி தெரியாமையா இருக்கு? அவங்க கேம்ப்லயே போய் உள்ள உட்காந்துட்டு வந்த ஆளு தாவீது. கரெக்டா? தாவீதோடைய சரித்திரம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணினவர், பெலிஸ்தியருடைய கேம்புக்குள்ள போய் உட்கார்ந்து அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்த்து வந்தவர். அவருக்கு கேட்க அவசியமே கிடையாது. ஆனா என்ன செய்தாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஏன் ஆண்டவரே, கரடியும் சிங்கத்தையும் கிழித்து போட்டதுல இருந்து, கோலியாத்த கல்லை வச்சு சாய்ச்சதுல இருந்து, பெலிஸ்தியர் எல்லாத்தையும் கொன்று குவிச்சதுல இருந்து, ஒன்றும் நான் என் பலத்திலே செய்யவில்லை, உம்முடைய பலத்திலே செய்தேன் என்ற அறிவு உள்ளவர் தாவீது. புரியுதா? நல்லா கவனிங்க. இந்த தாவீது தேவன் தன்னோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற அறிந்த தாவீது எல்லாவற்றையும் அறிந்த பொழுதும் ஒரு இடத்துல இடர்னார். எங்க தெரியுமா? வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். நல்லா கவனிங்க. மோஸ்ட்லி இதை நம்ம பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்னா, தாவீதுக்கு இப்ப தன்னுடைய படை பலம் எவ்வளவு இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் தான் முதற்கொண்டு பேர்சேபா வரைக்கும் யோவாப் அனுப்பிச்சு, நீ போய் கணக்கு போட்டு வாப்பா, எத்தனை பேர் பட்டயத்தை தூக்கக்கூடியவன் இருக்கிறான் அப்படின்னு கணக்கு போட்டு வா, சண்டை போடக்கூடிய யுத்த புருஷர்கள் எத்தனை பேர், நம்ம பலன் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தாவீது அனுப்பிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஒரு விதத்துல அது கரெக்ட் தான். இன் ஒன் வே, எனக்கு எவ்வளோ படபலன் இருக்குது அப்படின்றத தாவீது தெரிஞ்சுக்கிட்டா, இத்தனை நாள் தேவனை சார்ந்திருந்த மனுஷன் இப்ப என்ன செய்வான்? என்னதான் இருந்தாலும் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு சேனை பின்னாடி இருக்கு, இந்த சேனையை வச்சு நம்ம யுத்தம் செய்யலான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருவான்? மனசுல சிந்திப்பான். ஆனா இங்க இன்னொரு காரியமும் இருக்கு. நல்லா கவனிங்க. யோவாப் சொல்ற வார்த்தையை நல்லா வாசித்து பாருங்களா. சொல்றாரு, ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவர் இதை விசாரிப்பானேன். இன் அதர் வேர்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு? அவருடைய சிந்தையில ஒரு டவுட் வந்துருச்சு. எல்லாம் நமக்கு உண்மையா இருக்கிறாங்களா? நம்ம இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கிறோமே, இவங்கெல்லாம் நம்முடைய ஆட்கள் தானா? நம்ம கூப்பிட்டா வருவானா? அதனால நம்ம என்ன செய்யலாம்? யோவாபை அனுப்பிச்சு எல்லாரையும் கணக்கு போட சொன்னா, ஆஹா, ராஜா நம்மளை கணக்கு எடுத்துட்டாரு, நம்ம ராஜாவுடைய சேனையில் இருக்கிறோன்னு ஒரு பயம் வரட்டும் அப்படின்னு ஒரு சிந்தை அங்க இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ரைட்? ராஜ்யத்தை கொடுத்தவர் யார்? ஆடுகளுக்கு பின்னே போன தாவீதை எடுத்து அரியணையில் ஏற்றி வைத்தவர் யார்? அவருடைய பலனா? அவருடைய சுய பிரயாசமா? அவருடைய அறிவா? அவருடைய அழகா? எதுவுமே கிடையாது. கர்த்தர் தெரிந்து கொண்டு அரியணையில ஏற்றினாரானால், கர்த்தர் எல்லாவற்றையும் அவருக்கு கீழே ஸ்திரப்படுத்த கூடியவராய் இருக்கிறார் என்று அறிந்திருந்தும் தாவீது இந்த தப்பம் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? சும்மா சொல்லலைங்க. தாவீது என்ன சொல்றாரு? என் ஜனங்களை எனக்கு கீழே அடங்க பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தன் சங்கீதம் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா என்ன பண்றாரு? இவ்வளோத்தையும் எழுதி வச்சுட்டு ஒரு தப்பு பண்றாரு. என்ன? மாம்ச சிந்தையிலே எங்கேயோ வந்த அந்த ஒரு தாட். நல்லா கவனிங்க. இங்க தாவீது தன் ஜனங்களை கணக்கெடுத்ததுல எந்த தவறும் கிடையாது. ஆண்டவர் ஜனங்களை நீ எண்ணவே கூடாது, கணக்கெடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதே கிடையாது. ரைட்? ஆனால் தேவன் கணக்கெடுப்பை குறித்து ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை, ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை வைத்திருந்தார். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Exodus chapter 30 verse 12. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். ஓகே, என்ன சொல்றாரு? நீ என்ன கூடாதுன்னு சொல்லல,
ஆனா நீ எண்ணும் போது என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தனும் தன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்வதற்காக தேவனுக்கு என்ன செய்யணும்? மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுக்கணும். அப்பதான் நீ கணக்கு எடுக்கும் போது வாதை உன் ஜனங்களுக்குள் வராமல் போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா மாம்ச சிந்தையில ஒரு மனுஷன் சிந்திக்கும் போது என்ன ஆயிருது? எங்கேயோ தடுமாறி தேவனுடைய சிந்தைக்கு விரோதமாய் அவன் போய்விடுகிறான், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மாம்சத்தின் சிந்தை கீழ்ப்படியாமையை தூண்டி விடுகிறது. இப்போ என்ன ஆயிடுச்சு? தாவீது ரொம்ப அசால்ட்டாக எடுத்தார் அந்த கணக்கெடுப்பு. கடைசியில் என்னத்தை அவர் தீர்மானித்து அறிய விரும்பினாரோ அதே இடத்துல அவருக்கு அடி விழுந்தது. ஏன்னா ஜனங்கள் மடிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட். இப்போ மூன்றாவதாக கீழ்ப்படியாத சிந்தை என்பது எங்கே வருகிறது? முதல்ல நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது. ரெண்டாவது மாம்சத்திலிருந்து தோன்றுகிறது. மூன்றாவதாக உலகத்தோடு ஒத்து போகிற சிந்தை தான் கீழ்ப்படியாத சிந்தை. ரைட்? எனி தாட் தட் அலைன்ஸ் வித் த வேர்ல்ட், வார்த்தையோடு அல்ல, தேவனோடு அல்ல, மாறாக உலகத்தோடு ஒத்து போகும் எந்த சிந்தையும் எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கிறது? கீழ்ப்படியாத சிந்தையாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த உலக பார்வையை விட்டுருங்கப்பா, அது நமக்குரியது இல்லை. வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். என்ன சொல்றாரு? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சிந்தையில என்ன செய்யாதீங்க? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடாதீங்க. உலகம் எதை வெற்றி என்று சொல்லுகிறதோ அதை வெற்றி என்று நீங்கள் சொல்லாதீர்கள். உலகம் எதை தோல்வி என்று சொல்லுகிறதோ அதை நீங்க தோல்வின்னு சொல்லாதீங்க. உலகம் கட்டுப்பாடு என்று சொல்லும், அதெல்லாம் கட்டுப்பாடுன்னு சொல்லாதீங்க. ஏன்? உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பார்வை வேண்டும். மனுஷன் கைவிட்டதிலையும் தேவனுடைய அன்பு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவருடைய பார்வை உங்களுக்கு இருந்தா முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வெற்றி சிறக்க அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இன் ஆல் திங்ஸ் அட் ஆல் டைம்ஸ். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏன்னா ரோமர் 8 ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, அன்றியும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களுக்கு தான் ரோமர் 8ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ரோமர் 8னா அதன் முடிவில் தான் சொல்றாரு, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஹல்லேலூயா கிறிஸ்துவின் வாசனையை வீச அழைக்கப்பட்ட முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. நான் 2 வசனத்தை கம்பைன் பண்ணி சொல்கிறேன், ஆனால் புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் த பேசிக் மீனிங் ஆஃப் இட். எந்த இடத்துலையும் எப்பொழுதும் கிறிஸ்துவை அறிகிற அறிவை கொண்டு வாசனை வீசவும் முற்றிலும் ஜெயம் கொள்ளவும் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். தோல்வியின் வாசனை வீச ஆண்டவர் உங்களை அழைக்கல, வெற்றியின் வாசனை வீசத்தான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரைட்? இப்போ ஒருவேளை எனக்கு உலகத்தின் சிந்தை எனக்குள்ள வந்துட்டா என்ன செய்யறது? அது என்ன? வாசிக்கலாம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்ப மண்டையில் அடிக்கிற மாதிரி 2வது தடவை சொல்றாரு ஆண்டவர் நமக்கு. என்ன சொல்றாரு? இந்த சிந்தையின் அரண்ல கீழ்ப்படியாத சிந்தை இருந்தா நீ யாருப்பா எனக்கு? நீ எனக்கு சிநேகிதன் அல்ல, நண்பன் அல்ல, எனக்கு பகைஞன். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாமல் நமக்கு எதிரே நின்றால் நம் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? கேட்டு பார்த்துக்கோங்க உங்களை. ஒரு நபர், இந்த நபர் யாருன்னா இயேசுவோடு ஆரம்பத்தில் இருந்த சீஷன். ரைட்டா? இயேசுவோடு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ், தலைவன் எல்லாருக்கும். இவர் பெரிய தலையா பேர் பெற்றவர். ஆனால் இவர் செய்த செயலை பார்க்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 to 23. மேத்யூ சாப்டர் 16 verses 21 to 23.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். முடிஞ்சு போச்சு கதை. இப்போதான் பேதுருவே வெளிப்பாடு பெற்றவனேன்னு புகழ்ந்தாரு. அடுத்த நிமிஷம் என்ன சொல்றாரு? சாத்தானே, தன் பரம எதிரியின் பேரை சொல்லி கூப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்துச்சு? நல்லா கவனிங்க. பேதுருவுக்கு வெளிப்பாடு வந்துச்சு, கரெக்டா? நமக்கும் நிறைய நேரத்தில் வெளிப்பாடெல்லாம் வரும். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு பேதுரு என்ன செய்யறாருன்னா, ஆவியினால அதை பகுத்து ஆராயாமல் என்ன செஞ்சிட்டாரு? மாம்ச சிந்தையை கொண்டாந்துட்டார், உலக பார்வையை கொண்டாந்துட்டு என்ன சொல்லி யோசிக்கிறாரு? சரி, இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றால் இவர் என்ன செய்ய வேண்டும்? யூதருக்கு ராஜ்யத்தை, ரோமருடைய கையிலிருந்து யூதரை விடுவித்து யூதருக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க வேண்டும். இவர் ராஜாவாக சிங்காசனத்தின், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். நாங்கெல்லாம் மந்திரி தான் இனிமேல. இயேசு ராஜாவாயிட்டார்னா நாங்கெல்லாம் மந்திரி ஆயிடுவோம். அதனால எப்போ ஆண்டவரே ராஜ்யத்தை திரும்ப தருவீங்கன்னு கேட்குறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிந்தைகளை அறிஞ்சிருப்பார் போல இருக்கு. அதனால தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், ஐயா, நான் எருசலேமுக்கு போய் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அங்கேயும் நம்பிக்கையின் செய்தியை சொல்கிறார், மறித்து உயிரோட எழும்பத்தான் போகிறேன், ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நீர் மறிக்கலாம் கூடாது, நீர் எப்பொழுது சிங்காசனம் ஏறுவீர். எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி சூழ்நிலை இருக்குது? ஆண்டவரே, அதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எப்போ தருவீங்க, எப்போ செய்வீங்க, அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி அப்படின்னு கதையை நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, அதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள் பார்வை தேவனுடைய பார்வையிலிருந்து வித்தியாசமானது. நம்ம தரமட்டம், அவர் வானமட்டும். அல்லேலூயா. தரைக்கும் வானத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறது அவருடைய சிந்தை. உலகம் யோசிக்குது இயேசு சிலுவையில் மரித்தது ஒரு தோல்வி, ஆனால் உங்களுக்கு எனக்கும் தான் தெரியும், அந்த சிலுவையில் பாவத்தை ஜெயித்தவராய், மரணத்தை, பாதாளத்தை, சாத்தானை, வல்லமையை ஜெயித்தவராய் அவர் அங்கே தொங்கினார். பாவத்தின் வல்லமையை என் வாழ்க்கையிலிருந்து முறித்து போட்டார். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை உணர்றதே இல்லைங்க. The biggest thing that Jesus did on the cross was to break the power of sin which no one else could do. எந்த பலியும் செய்ய முடியாத ஒன்றை இயேசு செய்தார். ஹல்லேலூயா. பேதுரு ஒரு ராஜ்யத்தை யோசித்துட்டு இருக்கிறாரு, அவர் உலகம் அனைத்தின் ராஜ்யங்களையும் கடந்து தேவனுடைய ராஜ்யத்தை சிந்தித்து கொண்டு இருக்கிறார். புரியுதா? பல நேரத்தில் நீங்களும் நானும் யோசிக்கிறது கடுகு, அவர் யோசிக்கிறது மலை. நான் மலையை கொடுக்க சித்தமாக இருக்கிறேன், இவங்க இன்னும் கடுகளவை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் எப்பொழுதுமே கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, கடக்க கூடாத அளவுக்கு கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. If you expect small, you will receive small. உங்கள் சிந்தை எப்போ வரைக்கும் உலகத்தின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தையா இருக்கிறதோ தேவனுடைய சிந்தையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா என்னைக்கு அவருடைய பார்வையை பார்க்க நீங்கள் ஆயத்தமாகிறீர்களோ, என்றைக்கு இந்த சிந்தையெல்லாம், இந்த சிந்தையில் இருக்கிற அரணெல்லாத்தையும் முறிச்சிட்டு நான் தேவனுடைய சிந்தையை தரித்து கொள்ள ஆசைப்படுறேன், தேவனுடைய பார்வை உடையவளாய் இருக்க விரும்புகிறேன்னு சொல்றீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கையின் வெற்றி நிச்சயங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா தேவனுடைய சமூகத்தில். இன்னைக்கு சிந்தைகளில் இருக்கிற அரணெல்லாத்தையும் உடைச்சிருங்க ஆண்டவரேன்னு உங்கள் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்களே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சிந்தையில் ஆண்டவரே இருக்கிற கட்டுகள், என் சிந்தையில் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களையும் இயேசுவின் நாமத்தினால நான் முறித்து போடுகிறேன் ஆண்டவரே. நான் உமக்கு பகைஞனாய் இருக்க விரும்பவில்லை, நான் உமக்கு விரோதமாய் நிற்க விரும்பவில்லை, நான் உமோடு கூட நடை போட ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சிந்தையை நான் தரித்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. ரிபாலாமா ஷக்கரா பலாபா தூரானாமா சிக்கரா பலாபா ரபா கலாமா ரபா ரேபஹா
ரிபாலா மரபாலாமா வாயை திறந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவரே இன்னைக்கு சிந்தையில ஒரு மறுரூபத்தை எனக்கு கொடுங்க ஆவியானவரே என்று சொல்லி கேளுங்க. ரிமாலாமா ஷக்கரபலா வரபாலாமா ரேபஹாலா துரானாமா ஷிக்கரபலா ரதுரானாமா லபரபா ரேபஹாலா மந்துரானாமா ஷிக்கரபலா துரானாமா. வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற சிந்தை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். I break your power in the name of Jesus. மாம்சத்திலிருந்து தோன்றும் சிந்தைகள், உலக பார்வையிலிருந்து தோன்றும் சிந்தைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நான் நிர்மூலமாக்கி போடுகிறேன். எங்கள் சிந்தையெல்லாம், எங்கள் எண்ணமெல்லாம், எங்கள் ஏக்கமெல்லாம், எங்கள் வாஞ்சையெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதுதானே என்று சொல்லி இந்த நாள்ல நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, we worship you Lord.